ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, ஸ்ப்ரிங் பூட் டேட்டா ஜேபிஐ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் உங்களோட pom.xml ஸ்ப்ரிங் பூட் டேட்டா ஜேபிஐ டிபெண்டன்சி ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து டேட்டா ஜேபிஐயோட இன்பில்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு ஸ்ப்ரிங் பூட் டேட்டா ஜேபிஐ வந்துச்சுன்னா, நீங்கள் ப்ரீவியஸ்லி ஜேடிபிசி கனெக்ஷன் ஆர் ஹைபர்நெட் கனெக்ஷனில் டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கமிட் பண்ணி ஸோ ஒரு லாட்ஸ் ஆஃப் ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்ப்ரிங் பூட் டேட்டா ஜேபிஐயில் நீங்கள் எந்த வித கான்ஃபிகரேஷன்ஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ரிங் பூட் டேட்டா ஜேபிஐவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஹைபர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்டிட்டி கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த என்டிட்டி கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஜேபிஐ ரெபாசிட்டரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதோட ஜென்ரிக் டைப்பில் நீங்கள் எந்த என்டிட்டி கிளாஸும் அந்த என்டிட்டி கிளாஸோட தென் ப்ரைமரி கீயோட ரிட்டன் டைப்பையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்டை வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்புல்டு ஜேபிஐ மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்புல்டு இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டம் கொரி ஆர் வந்து ஜேபிக்யூஎல் யூஸ் பண்ணுற பை டிஃபால்ட் கொரி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புல்டு ஃபியூச்சர்ஸை எப்படி பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோடய இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், என்னோடய ரெபாசிட்டரி ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நான் ஃபைண்ட் ஆல்னு கொடுக்குறேன். ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல்னால் எதுவுமே கிடையாது. டேட்டா பேஸில் இருக்க மொத்த அந்த எம்ப்ளாயி கிளாஸில் இருக்க மொத்த டேட்டாவே நான் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு தான் ஃபைண்ட் ஆல்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ செகண்ட் சினாரியோ என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டம் கொரி எழுதலாம். ஸோ அதுக்கு தான் @கொரி அனோட்டேஷன் கொடுத்து நேட்டிவ் கொரி டேரெக்டாக இது வந்து டேட்டா பேஸில் போய் ஹிட் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு பெர்சிஸ்டன்ட் லேயர்லேருந்து ஒரு டாப் லேயர்லேருந்து தான் டேட்டா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் வந்து ஜேபிக்யூஎல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மூணாவது எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து ஜேபிக்யூஎல் என்ன யூஸ் பண்ணுவீங்களா, உங்களோட ஜாவா கிளாஸ் வேரியபிள்ஸ் நேமை வந்து நீங்கள் அந்த கொரியில் பாஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்க்கு ஜேபிஐ யூஸ் பண்ணுது. நீங்கள் 50-60 லைன் கோட் எழுத தேவை கிடையாது. ஒரு 10 லைன் கூட கிடையாது. ஒரு 5 லைனில் உங்களோட கோடை வெரி எஃபிஷியன்ட் வேயாக நீங்கள் எழுதலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.